ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் அவரின் ஜீவகாருண்ய செயல்கள், முதலில் நாய்கள் மீது அவர் கொண்ட நேசம், அவர்களை குழந்தைகள் போலவே பாவித்த விதம், அவர்கள் உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த தன்மை போன்றவற்றை தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், சென்ற பகுதியின் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். சேட்டை என்றாலே நமக்கு குரங்குகள் தான் நினைவுக்கு வரும். அப்பேற்பட்ட சேட்டைகள் செய்யும் குரங்குகள் கூட பகவானிடம் எப்படி பணிந்து நடந்தன என்பதையும் பிற உயிரினங்கள் மீது அவர் கொண்ட பரிவு பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீடியோக்குள் போகலாமா? பகுதி 56 தொடர்ச்சி. ஜீவராசிகளிடம் அன்பு. பகவானிடத்தில் நாய்கள் காட்டிய நேசம் நினைக்க மலைப்பாகத்தான் இருக்கிறது என்ற ராமகிருஷ்ணனின் கண்களில் ஆச்சரியம் பளிச்சிட்டது. ராமகிருஷ்ணா, குரங்குகளும் கூட பகவானிடத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டன என்று அவரது ஆச்சரியத்தை அதிகப்படுத்தினார் குஞ்சுசுவாமி. அப்படியா என்று அதிக வியப்போடு கேட்ட ராமகிருஷ்ணன், அதையும் சொல்லுங்கள் குஞ்சுசுவாமி என்று ஆர்வப்பட்டார். மலையின் மேல் குரங்குகளுக்கு குறைவில்லை. மகரிஷிக்கு அவைகளிடத்திலும் மிகுந்த பிரியம். குரங்குகளுக்குள்ளே ஒரு கண்டிப்பான திட்டம் உண்டு. மனிதர் தம்மை தொடவிடும் வானரங்களை தங்களுடன் சேர்த்து கொள்வதில்லை. ஆனால் இந்த விதிக்கு மகரிஷி மட்டும் விலக்கு. இதை தவிர மகரிஷிக்கு மற்றொரு உயர்ந்த கௌரவமும் கிடைத்தது. காயமடைந்து கிடந்த கால் ஊனமுற்ற குரங்கு ஒன்றை மகரிஷி எடுத்து வளர்த்து காப்பாற்றினார். தங்களுக்குள்ளே பலம் மிகுந்த ஒருவனையே குரங்குகள் ராஜாவாக தேர்ந்தெடுப்பது வழக்கம். ஆனாலும் மகரிஷியின் அன்பை பெற்ற அந்த கால் ஊனமுற்ற குரங்கையே மற்ற வானரங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டன. அடடா, இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறதே என்று பெரிதும் வியந்தார் ராமகிருஷ்ணன். ஆச்சரியம் இன்னும் இருக்கிறது. இதை தவிர வானர யுத்தங்களை தடுத்து மத்தியஸ்தம் செய்து வைக்கும் உரிமையும் அவருக்கு உண்டு. காட்டுப்புறங்கள் வெவ்வேறு கூட்டங்களுக்கென பிரித்து வைக்கப்பட்டிருக்கும். ஒரு கூட்டத்தின் எல்லையில் மற்றொரு வானர கூட்டம் சென்றால் சண்டை ஏற்பட்டுவிடும். இதை தூதர்கள் மூலம் சமரசமாக தீர்த்து கொள்வதும் உண்டு. சமரசம் ஏற்படாவிட்டால் வெகு கோரமான வானர யுத்தம்தான். மகரிஷி மலையில் இருந்த வரைக்கும் இந்த யுத்தங்கள் வெகு அபூர்வமாக இருந்தன. தகராறு ஏற்பட்டால் அவர் இரு கட்சியினரையும் அழைத்து சமாதானம் செய்து அனுப்பிவிடுவார். அது கேட்டு ராமகிருஷ்ணன் வியப்பின் எல்லைக்கே போய்விட்டார். அவர், குஞ்சுசுவாமி, இது அபூர்வமான விஷயம்தான், கேட்க வேடிக்கையாகவும் இருக்கிறது என்றார். இது என்ன? குரங்குகளுக்கும் மகரிஷிக்கும் உள்ள பழக்கத்தில் இன்னும் எத்தனையோ வினோதங்களை பார்க்கலாம். ஆனாலும் எல்லாவற்றிலும் பரஸ்பர நேயம் இருக்கும் என்ற குஞ்சுசுவாமி, ராமகிருஷ்ணா என்று அவர் முகம் பார்த்தார். சொல்லுங்கள் சுவாமி என்றார் ராமகிருஷ்ணன். இந்த வானர நண்பர்களை பற்றி மகரிஷி எத்தனையோ கதைகள் சொல்வது உண்டு. ஒரு குரங்கு கூட்டத்தை சேர்ந்த பெரிய 2 குரங்குகளை ராஜா பிரஷ்டம் செய்து தள்ளி வைத்து விட்டானாம். அதனால் வானரங்களுக்குள் மிகுந்த கிளர்ச்சி ஏற்பட்டது. அதிருப்தி அதிகரித்து வானர ராஜ்யத்திலே பயங்கர புரட்சி ஏற்படும் நிலைமைக்கு முற்றிவிட்டது. திடீரென்று ராஜா மறைந்து விட்டான். 2 வாரம் வரைக்கும் தலை காட்டவில்லை. பின்பு ஒரு நாள் திடீரென்று தோன்றி கலகத் தலைவர் எல்லோரையும் அறை கூவி அழைத்தான். ஆனால் எதிர்த்து நிற்கும் தைரியம் ஒருவருக்கும் இல்லை. பிரஜைகள் யாவரும் பயந்து பணிந்து விட்டனர். 2 வார தபசின் பலன் அது என்று கூறுவார் மகரிஷி. குரங்குகளை வைத்தே தபசின் வலிமையை ஒரு குட்டி கதையிலே சொல்லிவிட்டாரே பகவான் என்று பகவானின் அறிவாற்றலை பாராட்டிய ராமகிருஷ்ணன் பின்னும் கேட்கும் ஆவலில், மேலே சொல்லுங்கள் குஞ்சுசுவாமி என்றார். சிறு சேஷ்டை செய்த குரங்குகள் கூட உடனே அதற்காக வருந்தி மகரிஷியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். பொதுவாக எல்லா குரங்குகளும் மகரிஷியிடம் மிகவும் அன்பாகவும் நன்றியுடனும் தான் நடந்து வந்தன. ஒரு நாள் கடும் வெயிலில் மகரிஷி சில பக்தர்களுடன் மலையில் வெகு தூரம் நடந்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார். வெயில் கொடுமையுடனும் பசியும் தாகமும் அதிகரித்தன. பக்கத்தில் தண்ணீரே இல்லை. அந்த வழியே ஒரு குரங்கு கூட்டம் போய்கொண்டிருந்தது.
அவை பகவானையும் பக்தர்களையும் பார்த்ததும் அவர்கள் நிலையை எப்படியோ ஊகித்து உணர்ந்து கொண்டன போலும். உடனே பக்கத்தில் உள்ள ஒரு நாவல் மரத்தின் மீது தாவி கிளைகளை குலுக்கி போதுமான நாவற்பழங்களை உதித்துவிட்டு பேசாமல் இறங்கி போய்விட்டன. அந்த கூட்டத்தில் ஒரு குரங்கு கூட அந்த பழங்களை தின்னவில்லை. அது கேட்டு மலைத்து ஒரு கணம் கண்களை மூடி திறந்தார் ராமகிருஷ்ணன். பிறகு உள்ளார்ந்து நோக்கிய அந்த விஷயத்தை, அடடா, என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை குஞ்சுசுவாமி. ராமபிரானிடம் கிஷ்கிந்தாபுரி வானரர்கள் அன்பு கொண்டிருந்தது போலல்லவா இந்த குரங்குகள் ரமண பகவானிடம் நேசம் காட்டியிருக்கின்றன என்று சிலாகித்தார். குஞ்சுசுவாமி மேலும் சொல்லத் தொடங்கினார். ராமகிருஷ்ணா, ஒரு நாள் பகவானும் முதலியார் சுவாமியும் விருபாட்ச தேவர் குகைக்கு சற்று மேலே மலை மீது சென்று கொண்டிருந்தனர். அங்கே 15 அடி உயரமுள்ள ஒரு பாறை உச்சியில் ஒரு பெரிய பிளவு காணப்பட்டது. அதன் அருகில் ஒரு சிறுமி அழுது கொண்டு நின்றிருந்தாள். பகவான் அவளிடம் பரிவோடு விசாரித்தார். தன்னுடைய ஆடு அந்த பெரிய பிளவினுள் விழுந்து விட்டதாகவும் அதை வெளியே கொண்டு வர இயலவில்லை என்றும் அழுதபடியே அவள் சொன்னாள். பரம தயாபரரான பகவான் உடனே தன்னந்தனியாக செங்குத்தான அப்பாறையின் பிளவினுள் இறங்கி அந்த ஆட்டை தனது தோள் மீது ஏற்றி வெளியே கொண்டு வந்து சிறுமியிடம் ஒப்படைத்தார். அச்சிறுமி மிகவும் மகிழ்ந்து போனாள். இம்மாதிரி அந்த செங்குத்தான பாறை பிளவினுள் பகவான் இறங்கி ஆட்டினை தனி ஒருவராக வெளியே கொண்டு வந்தது மிகவும் ஆச்சரியகரமானது என்று முதலியார் சுவாமி வெகு நாட்களுக்கு எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தார். அது கேட்டு புத்தரின் நினைவு வர ராமகிருஷ்ணன் காலொடிந்த ஆட்டுக்காக கண்ணீர் விட்டார். புத்த பகவான், நம் பகவான் மலைப்பிளவில் விழுந்துவிட்ட ஆட்டை காப்பாற்றுவதற்காக அபாயகரமான வேலையில் இறங்கினார். ஆஹா, இதுவல்லவோ உயிர்கருணை என்று பகவான் காருண்யத்தை போற்றினார். பகவான் தாமும் அண்ணாமலையார் கோயில் யானையும் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒன்றாக தங்கியிருந்ததையும் அப்போது தாமும் அதுவும் நேசமாக பழகியதையும் பல தடவை மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறார். ஆமாம், பாகன் இவ்வழியாக அந்த யானையை கொண்டு வரும்போது ஆசிரமத்திற்குள்ளும் அழைத்து வந்து பகவானை நமஸ்கரிக்க செய்து அவரது கையால் அதற்கு ஆகாரம் கொடுக்க செய்து அழைத்து செல்வதை நான் கூட சில சமயம் பார்த்திருக்கிறேன் என்ற ராமகிருஷ்ணன், சுவாமி என்று குஞ்சுசுவாமியின் முகத்தை பார்த்தார். சொல்லுங்கள் ராமகிருஷ்ணா என்றார் குஞ்சுசுவாமி. நம் பகவானுக்கு பூனை, அணில், மான், கீரி, காகம், புறா, சிட்டுக்குருவி, மயில், கிளி என்று சகல ஜீவராசிகளிடம் உள்ள நேசமே அற்புதமாக இருக்கிறது இல்லையா குஞ்சுசுவாமி என்றார் ராமகிருஷ்ணன். ஆமாம் ராமகிருஷ்ணா, ஆனால் இது ஒரு தலைப்பட்ச நேசமல்ல, பரஸ்பர நேசம். இந்த பரஸ்பர நேசம் கொடிய மனவிலங்கான சிறுத்தைக்கும் பகவானுக்கும் இடையிலும் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் என்றார் குஞ்சுசுவாமி. அப்படியா? பிராணிமித்திர விஷயத்தில் பகவான் செயல்கள் எல்லாமே வியப்புக்கு மேல் வியப்பாகத்தான் இருக்கின்றன. மலையில் உள்ள பச்சையம்மன் கோவிலில் பகவான் தங்கியிருந்த சமயம் ஒரு நாள் சென்னையிலிருந்து அவரை தரிசிக்க வந்திருந்த ரங்கசுவாமி ஐயங்கார் மதிய நேரத்தில் பக்கத்தில் இருந்த குளத்தின் கிழக்கு படித்துறையில் குளித்து கொண்டிருந்தார். காட்டுப்பகுதியில் உள்ள குளமானதால் வனவிலங்குகள் சில சமயம் அங்கு வந்து நீர் அருந்தி செல்வது உண்டு. அன்றும் ஒரு சிறுத்தை நீர் பருக வடகரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இதை அறிந்து கொண்ட பகவான் சட்டென்று அங்கே போய் சிறுத்தையை நிதானமாக பார்த்து, இதோ பார், இப்போது இங்கிருந்து போ, கொஞ்ச நேரம் கழித்து வரலாம், உன்னை பார்த்து அவன் பயப்படுவான் என்று ஐயங்காரை சுட்டிக்காட்டி கூறினார். சிறுத்தை உடனே சாந்தமாக திரும்பி சென்று விட்டது. ஆன்ம ஞானியின் ஆணைக்கு சிறுத்தை அடங்கித்தானே செல்ல வேண்டும் என்று அதை ஆமோதித்தார் ராமகிருஷ்ணன். அப்படியில்லை ராமகிருஷ்ணா, அவரது அன்புக்கு அது கட்டுப்பட்டு சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். மலையில் இருந்தபோது பகவானிடத்தில் சிறுத்தைகள் அவ்வப்போது இப்படியெல்லாம் உறவாடி சென்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, மலையில் வசிக்கும் சித்த புருஷர்கள் தம்மை பார்ப்பதற்காக பற்பல உருவங்களில் இப்படி சில சமயம் வந்து போவதாகவும் அவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்றும் பகவான் பல தடவை கூறியிருக்கிறார். கொடிய விலங்குகளிடத்திலும் பகவான் அன்பு காட்டுகிறார் என்றால் அவரின் ஆன்ம பலம் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று வியந்து கேட்டார் ராமகிருஷ்ணன். அதை அறிவதற்கான அறிவு நமக்கில்லை.
அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடக்கும் நாம் அதை பெறுவதற்காகத்தானே அவரது அடிபற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குஞ்சுசுவாமி அப்படி சொல்லவும் ராமகிருஷ்ணன் ஆமாம் சுவாமி என்று தலையாட்டினார். குஞ்சுசுவாமி மேலும் சொல்லலானார். அபாயகரமான ஜந்துக்களிடமும் மகரிஷிக்கு சிநேகம் உண்டு. அவர் குகைகளில் வசித்த போது பாம்பு, தேள், பூரான், விஷவண்டு என்றெல்லாம் தம்மோடு வசித்தவைகளிடம் அந்த சிநேகபாவத்தை காட்டியிருக்கிறார். அப்போதெல்லாம் அவர் அவைகளின் வீட்டுக்கல்லவா நாம் வந்திருக்கிறோம், அவைகளை தொந்தரவு செய்யவோ துன்புறுத்தவோ நமக்கு சிறிதும் உரிமை இல்லை, அவைகள் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டா என்பார். ஒரு நாள் மகரிஷி மலை மீது ஒரு காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்தார். ஒரு குளவிக்கூட்டை இடது கால் மிதித்து விட்டது. உடனே குளவிகள் துரத்தி கொண்டு வந்து அதே காலில் கொட்டின. வேணும் வேணும், கூட்டை கலைத்தது இந்த கால்தானே என்று கூறி குளவிகளின் ஆத்திரம் தீர கொட்டி திரும்பும் வரை அசையாமல் அமர்ந்திருந்தார் பகவான். உடனே ராமகிருஷ்ணன், குஞ்சுசுவாமி, இதுபோலெல்லாம் நம்மால் இருக்க முடியுமா என்று சந்தேகத்தோடு கேட்டார். நிச்சயமாக நம்மால் இருக்க முடியாது. பதிலுக்கு பதில் பழித்தீர்க்கும் ஜந்துக்களிடமும் பரிவு காட்டினார் பகவான் என்ற குஞ்சுசுவாமி, ராமகிருஷ்ணா, சகல ஜீவராசிகளுக்குள்ளும் ஸ்ரீ பகவான் சாட்சியாக விளங்குவதால் ஞான சொரூபரான அவர் பிராணி மித்திரர் மட்டுமல்ல, மற்ற தாவர ஜட வர்க்கங்களுக்கும் தயை காண்பிக்கும் ஒரு யுக மகாபுருஷர் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று முத்தாய்ப்பாய் பகவானின் தயாகுணத்தை தெளிவுபடுத்தினார். குஞ்சுசுவாமி சொன்னதை உள்ளுணர்ந்த ராமகிருஷ்ணன், புரிகிறது சுவாமி, தாங்கள் சொல்வது போல் இந்த உண்மை எனக்கு நன்றாக புரிகிறது என்று தலையசைத்தார். அப்போது ரமண மகரிஷி கருப்பனோடு ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார். அது கண்டு குஞ்சுசுவாமி, அதோ பகவான் கருப்பனோடு திரும்பிவிட்டார், வாருங்கள் போவோம் என்றார். சரி சுவாமி என்றார் ராமகிருஷ்ணன். இருவரும் எழுந்து ஆசிரமத்துக்கு சென்றார்கள். அடுத்த பகுதியில் லட்சுமி பசுவை பற்றிய ஒரு சுவாரஸ்ய தகவலை பற்றித்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தெரிந்து கொள்ளும் போது பசுவிற்கு பின்னால் இப்படி ஒரு பின்னணியா என்று ஆச்சரியப்படுவீர்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.